வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாங்கள் பிரியாலால் சுந்தரம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜூலம்பிட்டி அமரே கட்டுவன இரட்டை கொலையின் சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். கிறிஸ்துமஸ் தீவுக்கு அருகில் விபத்துக்குள்ளான படகில் காணாமல் போன 90 அகதிகளை தேடும் நடவடிக்கைகள் தீவிரம் பெற்றுள்ளன. மூவரின் சடலம் கண்டுபிடிப்பு. இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளில் விரிசலை ஏற்படுத்த இடமளிக்க மாட்டோம், இலங்கை இந்திய அரசு தலைவர்கள் கருத்து. நீண்டகால வரலாற்றை கொண்ட இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகளில் விரிசலை ஏற்படுத்துவதற்கு இடமளிக்க முடியாது என இந்திய மற்றும் இலங்கை அரசு தலைவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்று வரும் ரியோ +20 மாநாட்டில் கலந்து கொண்டதன் பின்னர் இடம்பெற்ற சந்திப்பில் இரு நாட்டு தலைவர்களும் இதனை குறிப்பிட்டுள்ளனர். இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையே காணப்படும் நீண்டகால உறவு தொடர்பில் இதன்போது இரு நாட்டு அரசு தலைவர்களும் கவனம் செலுத்தியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் பிரச்சினைகள் காணப்படும் சந்தர்ப்பங்களில் கலந்துரையாடல்களின் ஊடாக அவற்றுக்கான தீர்வை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு காணப்படுவதாகவும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் வடக்கு மற்றும் கிழக்கில் நிர்மாணிக்கப்பட உள்ள 50,000 வீட்டு திட்டம் மற்றும் சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தின் நிர்மாண பணிகள் தொடர்பாகவும் இங்கு கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இந்திய இலங்கை அரசு தலைவர்களின் சந்திப்பு தொடர்பில் இந்திய வெளிவார செயலாளர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். அதிகார பகிர்வு மற்றும் ஏனைய உள்ளக பிரச்சனைகள் தொடர்பில் இலங்கை ஜனாதிபதி இதன் போது தெளிவுபடுத்தினார். இருப்பினும் இடம்பெயர்ந்தவர்கள் தொடர்பிலேயே இங்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டது. யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் சுமார் 3 லட்சம் பேர் இடம்பெயர்ந்து முகாம்களில் இருந்ததாகவும் தற்போது சுமார் 3000 பேர் மாத்திரமே இருப்பதாகவும் ஜனாதிபதி கூறினார். மீள்குடியேற்ற நடவடிக்கை தொடர்பிலும் வடக்கு கிழக்கு மின் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கும் நேபாள பிரதமருக்கும் இடையிலான சந்திப்பு ரியோ டி ஜெனிரோவில் நேற்று நடைபெற்றது. இதன்போது கொழும்பிலிருந்து காத்மண்டு வரை நேரடி விமான சேவையை ஆரம்பிப்பது தொடர்பிலும் இரு நாட்டு மின் உற்பத்தி தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்துமஸ் தீவுக்கு அருகில் விபத்துக்குள்ளான படகில் பயணித்த மேலும் 90 அகதிகளை தேடும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விபத்துக்குள்ளான 110 அகதிகளை பாதுகாப்பாக மீட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய உள்விவகார அமைச்சர் ஜேசன் கிளேயா தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் தீவின் வடபகுதியில் இருந்து 200 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பகுதியில் சட்டவிரோத அகதிகளை ஏற்றிச் சென்ற படகு நேற்று விபத்துக்குள்ளானது. இது தொடர்பான தகவல்களை தொடரும் எமது பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். ஹம்பாந்தோட்டை கட்டுவன பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணியின் கூட்டம் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தின் சந்தேக நபரான ஜூலம்பட்டி அமரி என அழைக்கப்படுகின்ற கிகன கமகி அமரசிறி என்பவர் இன்று நீதிமன்றத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளார். வலஸ்முல்ல நீதிவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர் அடையாள அணிவகுப்பிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இதன்போது சாட்சியாளர்கள் சந்தேக நபரை அடையாளம் கண்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோகன குறிப்பிட்டுள்ளார். அடையாள அணிவகுப்பில் கலந்து கொண்ட 4 சாட்சியாளர்களில் 3 சந்தேக நபரை அடையாளம் கண்டுள்ளனர். இதேவேளை கட்டுவன சம்பவம் தொடர்பான மரண விசாரணை இன்று பிற்பகல் வலஸ்முல்ல நீதவான் சாலிய சன்னா அபிரத்ன முன்னிலையில் நடைபெற்றது. ஆரம்பகட்ட மரண விசாரணையின் போது 8 பேரின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாக இந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி லால் குமாரவெளி தெரிவித்தார். இவர்களில் 4 ஜூலம்பட்டி அமரி என அழைக்கப்படும் கீகன கமகி அமரஸ்ரீ என்பவர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாக சாட்சியம் அளித்துள்ளதாகவும் சட்டத்தரணி குறிப்பிட்டார். இதற்கமைய சந்தேக நபரால் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதாக சாட்சி அளிக்கப்பட்டுள்ளதால் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி, சந்தேக நபர்கள் வந்ததாக கூறப்படும் மோட்டார் சைக்கிள் என்பவற்றை கைப்பற்றுவதுடன் சந்தேக நபர்களையும் கைது செய்யுமாறு நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக சட்டத்தரணி லால் குமாரவெளி கூறினார்.
பலம் வாய்ந்த அரசியல் பயணம் ஒன்றை முன்னெடுப்பதை தடுப்பது அரசாங்கத்தின் திட்டமாகவும் வியூகமாகவும் உள்ளதென மக்கள் விடுதலை முன்னணி தெரிவிக்கின்றது. அனுராதபுரத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர் KD லால்காந்த இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் தொடர்பில் அவரும் விருப்பத்துடன் காணப்படவில்லை. விவசாயிகள், வர்த்தகர்கள் ஆகியோரும் திருப்தியுடன் இல்லை. வரி, வட்டி வீதம் ஆகியன அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறித்து அவர் மகிழ்ச்சி அடையவில்லை. அரசாங்கத்தின் சார்பில் முன்வருவதற்கு தற்போது அவரும் இல்லை. சமூகத்தில் தற்போது புதிய அரசியல் பயணம் ஒன்று தேவைப்படுகிறது. நமக்கு பயணத்தில் பாரிய இலக்கொன்று உள்ளது. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மாற்றம் ஒன்று தேவைப்படும் போது நாம் கூட்டங்களை நடத்துகின்றோம், சவால்களை எதிர்கொள்கின்றோம். அப்போது ஜூலாம்பெட்டி, அமரை போன்றோர் வருகின்றனர். 4 அல்லது 8 மோட்டார் சைக்கிள்களில் 4 T-57 ரக துப்பாக்கிகளை எடுத்து வந்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்கின்றனர். அரசாங்கம் நிலைத்திருப்பதற்கு எதுவும் எஞ்சவில்லை. ஒரே ஒரு விடயம் மாத்திரமே உள்ளது. பலம் வாய்ந்த அரசியல் பயணம் ஒன்றை முன்னெடுப்பதை தடுப்பது அரசாங்கத்தின் திட்டமாகவும் வியூகமாகவும் உள்ளது. ஃபியூச்சர் மைண்ட்ஸ் 2012 எனப்படும் தேசிய உயர்கல்வி மற்றும் தொழில் வாய்ப்பு கண்காட்சி பண்டாநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று காலை ஆரம்பமானது. 7வது வருடமாக தொடர்ந்தும் நடைபெறும் இந்த கண்காட்சியில் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்புகள் மற்றும் தொழில் வாய்ப்பினை பெற்றுக் கொள்ளும் வழிமுறைகள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் நோக்கில் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியின் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச இவ்வாறு கருத்து வெளியிட்டார். சமாதானம் மற்றும் ஸ்திரத்தன்மை ஆகியவற்றை தளமாக கொண்டு இலங்கை பொருளாதார அபிவிருத்தியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் இது மிகவும் அவசியமானதோர் இலக்காகும். இலங்கை அபிவிருத்தியை நோக்கி செல்லும் சந்தர்ப்பத்தில் பல்வேறு துறைகளில் திறமை வாய்ந்தவர்களின் பங்களிப்பு அவசியமாகும். வளமான எதிர்காலத்தை நோக்கி நாட்டினை நகர்த்தும் சவாலை இந்த சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக வேண்டும். இந்த கண்காட்சி எதிர்வரும் 24ஆம் தேதி வரை நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். கல்விசாரா ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலைமையின் கீழ் தமது சம்பள பிரச்சினைக்கு தீர்வு வழங்குமாறு கோரி யாழ் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்று அடையாள உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் கலந்து கொண்டிருந்தனர். யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் ஒன்று கூடிய ஊழியர்கள் அங்கு பந்தல் ஒன்றை அமைத்து உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தனர். கல்வி அமைச்சர் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தமது கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும் என வலியுறுத்தி கல்விசாரா ஊழியர்கள் இந்த அடையாள உண்ணாவிரதத்தை முன்னெடுத்தனர். தமது சம்பள பிரச்சினை தீர்க்கப்படும் வரை இவ்வாறான போராட்டங்கள் தொடரும் எனவும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட கல்விசாரா ஊழியர்கள் குறிப்பிட்டனர். கொழும்பு மாநகர எல்லைக்குட்பட்ட நடைபாதைகளில் வாகனங்களில் நிறுத்தும் சாரதிகளுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானம். இருபத்தி 4 மணித்தியாலங்களுக்கும் சட்டம் நடைமுறையில் இருக்கும். வாகன தரிப்பிடம் ஒன்றை அமைக்க வேண்டும். இது தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்த வேண்டும். அதனை விடுத்து வெறுமனே தண்டப்பணம் அறவிட முடியாது. இதற்கான மாற்று தீர்வுகள் அவசியம். சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றுடன் 1 வருடமும் 4 மாதங்களும் 9 நாட்களும் கடந்துள்ளன. இன்று சட்டம் நடைமுறையில் உள்ளதா? ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்துமஸ் தீவிற்கு அருகில் விபத்துக்குள்ளான படகில் பயணித்த மேலும் 90 அகதிகளை தேடும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விபத்துக்குள்ளான 110 அகதிகளை பாதுகாப்பாக மீட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய உள்விவகார அமைச்சர் ஜேசன் கிளயர் தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் தீவின் வடபகுதியிலிருந்து 200 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கடற்பகுதியில் சட்டவிரோத அகதிகளை ஏற்றிச் சென்ற படகு நேற்று விபத்துக்குள்ளானது. 200 அகதிகளுடன் பயணித்த குறித்த படகு கிறிஸ்துமஸ் தீவை நோக்கி சென்றுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான படகிலிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைய மீட்பு குழுவினர் விரைந்து செயற்பட்டதாக ஆஸ்திரேலிய உள்விவகார அமைச்சர் ஜேசன் கிளேயர் தெரிவித்துள்ளார்.
கடற்படை, சமுத்திர பாதுகாப்பு அதிகார சபை ஆகியவற்றுடன் இணைந்து கடல் மார்க்கமாகவும் வான் மார்க்கமாகவும் விபத்துக்குள்ளான படகில் இருந்த அகதிகள் மீட்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்ட 110 பேரும் தற்போது கிறிஸ்துமஸ் தீவிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளவர்களில் 13 வயது சிறுவன் ஒருவனும் அடங்குவதாக ஆஸ்திரேலிய உள்விவகார அமைச்சர் கூறியுள்ளார். படகில் பயணித்த அனைவரும் ஆண்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த விபத்தில் காணாமல் போனவர்களை தேடும் பணிகளுக்காக 4 படகுகளும் 3 விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய உள்விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். அவர்களது உயிரை காப்பாற்றுவதே எமது நோக்கமாகும். மேலும் பலரின் உயிரை காப்பாற்ற முடியும் எனவும் நாம் நம்புகிறோம். எனக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய கடலின் வெப்பநிலை 29 செல்சியஸ் ஆக இருந்தது. உயிர் பாதுகாப்பு அங்கி அணிந்திருந்தாலும் அவர்களால் 36 மணித்தியாலங்கள் வரையே ஜீவித்திருக்க முடியும். அதனால் அவர்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகள் துரித கதையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேபோல கிழக்கு தீமோருக்கு அண்மித்த கடற்பரப்பில் மற்றொரு படகு விபத்துக்குள்ளானதாக கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைய தேடுதல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் அவ்வாறான படகொன்றை கண்டுபிடிக்க முடியவில்லை என உள்விவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்த படகை தேடும் நடவடிக்கைகள் கைவிடப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். விபத்துக்குள்ளானவர்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரேசிலில் நடைபெறுகின்ற ரியோ +20 மாநாட்டில் கலந்து கொண்ட ஆஸ்திரேலிய பிரதமர் ஜூலியா கில்லார்ட் தெரிவித்துள்ளார். கடலில் பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டுள்ளதா என்பது குறித்து கவலையடைகின்றோம். எனினும் அவர்களை காப்பாற்றுவதற்கான தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. மேலும் பலர் உயிருடன் இருக்கலாம். இந்த நிலையில் விபத்துக்குள்ளான படகில் இலங்கை அகதிகளே இருந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இந்த விடயம் தொடர்பில் ஆஸ்திரேலியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் அட்மிரல் திஸ்ஸர சமரசிங்கவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. காப்பாற்றப்பட்டுள்ளவர்களில் எந்த ஒரு இலங்கையரும் இருக்கவில்லை என ஆஸ்திரேலிய சமுத்திர பாதுகாப்பு அதிகாரிகளினால் எனக்கு தொலைபேசி மூலமாக அறிவிக்கப்பட்டது. இந்தோனேஷியாவிலிருந்து கிறிஸ்துமஸ் தீவின் ஊடாக ஆஸ்திரேலியாவிற்குள் சட்டவிரோதமாக பிரவேசிக்கும் நடைமுறை தொடர்பில் பல்வேறு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. எனினும் கடந்த 2 வருடங்களில் மாத்திரம் சட்டவிரோதமாக கிறிஸ்துமஸ் தீவிற்கு பிரவேசிக்க முனைந்த 270 அகதிகள் பல்வேறு விபத்துக்களை எதிர்நோக்கியிருந்தனர். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 50 படகுகளின் மூலம் சுமார் 4000க்கும் அதிகமானோர் இந்த ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இரு தரப்பிலும் தவறுகள் உள்ளன. இவற்றை நம்பி ஏமாறும் மனிதர்களும் தவறளிக்கிறார்கள். இவ்வாறான சட்டவிரோத பயணத்தை மேற்கொள்கிறோம் என அறிந்தே பாரியளவான பணத்தை செலவிட்டு செல்லும் நபரும் அது தொடர்பில் அறிந்திருப்பார். ஆட்கடத்தலில் ஈடுபடுபவர்களின் தவறு இது. ஏமாற்றத்துக்கு உள்ளாகி அல்லது விருப்பத்துடன் செல்பவர் மீதும் தவறு உள்ளது. இவ்வாறான ஆபத்தான பயணங்களை தவிர்ப்பதற்காக இலங்கைக்குள் கடும் சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் குறிப்பிட்டார். இலங்கை கடற்படையினர், போலீசார், குற்றப்புலனாய்வு பிரிவு திணைக்களம், கரையோர பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் ஆகியோர் இதற்கான நடைமுறை ஒன்றை தயாரித்து வருகின்றனர். தயாரிக்கப்பட்டுள்ளது. கடற்படையினர் மற்றும் போலீசார் இணைந்து அதிகளவானவர்களை கைது செய்துள்ளனர். கடல் மார்க்கமாக பயணிக்க முடியாதவாறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அவ்வாறு எம்மை மீறி சென்றாலும் ஆஸ்திரேலியாவில் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆதலால் இவ்வாறு செல்ல எண்ணியுள்ளவர்களின் கனவு நிறைவேறுவதற்கான சந்தர்ப்பங்கள் மிகவும் அரிதாகவே உள்ளன. கடந்த 2-3 ஆண்டுகளாக எந்த ஒரு கப்பலும் ஆஸ்திரேலியாவுக்கு செல்லவில்லை. அந்த நிலைமை தற்போதும் காணப்படுவதாகவே நான் நினைக்கின்றேன். ஆனால் கடந்த காலங்களில் இலங்கையர்கள் படகு மூலம் இங்கு வருகை தந்தனர். அவர்கள் எங்கிருந்து புறப்பட்டார்கள் என்பது தொடர்பில் நாம் ஆராய்ந்து வருகின்றோம். இவ்வாறு வருகை தருபவர்களின் தகவல்களை ஆஸ்திரேலிய சட்டத்திட்டங்களுக்கு அமைய அந்த நாடு எமது நாட்டிற்கு நேரடியாக வழங்குவதில்லை. இருந்த போதிலும் ஆஸ்திரேலியாவும் இலங்கையும் ஒன்றிணைந்து மிக நட்புறவுடன் இந்த பிரச்சனைகளை கையாளுகிறது என்று நான் நம்பிக்கை கொள்கிறேன்.